இன்று இதெல்லாம் ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசிட்டு போது கருத்தை சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை கண்டுள்ளார் என்று சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மறந்திருப்பீங்க, மமதையில் இருக்கிறீங்க, அதனால இப்படிப்பட்ட திமிரான பேச்சை பேசிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பிற்காலத்தை நினைச்சு பாருங்க. 2011 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட கிடைக்க முடியல. இன்றைய தினம் 2011 2021 வரை பல தேர்தல்கள் காலம் கண்ட கட்சி அதிமுக கட்சி. 2011 அதிமுக ஆட்சி, 2016 அதிமுக ஆட்சி, ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த சரித்திரத்தை படைத்தார் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 234 தொகுதியிலும் கூட்டணி இல்லாம ரட்டளையில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு சட்டமன்ற பொது தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலும் 37 இடங்களிலே வென்றோம். 2014 மறந்து விட்டீர்களா? ஒரு இடம் கூட உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கல. 2014 தேதி 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கிடைக்கல. எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லை. பல இடைத்தேர்தல் 2011 2021 பல இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கூட உங்களால் வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற முடியல. கூட்டுறவு சங்க தேர்தல் 98% தமிழகத்தில் வெற்றி பெற்று நாங்கள் கூட்டுறவு வலிமையாக அமைத்தோம். 10 ஆண்டு காலம் வனவாசம் போன கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை இருக்குதா? ஏதோ ஒரு 5 ஆண்டு காலம் தப்பி தவறி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பான்னு மக்கள் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி தந்தீங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது 2021 அன்று. அப்பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சதா? விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, வீதியில் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, வீதியிலே போராடுகின்றார்கள். மருத்துவர்கள் வீதியிலே போராடுகிறார்கள். செவிலியர்கள் வீதியிலே போராடுகிறார்கள். அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு மட்டும் 8% வாக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. நிறைவேற்றினாங்களா? அரசு ஊழியருக்கு அல்வா கொடுத்துட்டாரு.